அடுத்து நீங்க வந்து பாக்குறது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஷார்ப் கார்டோட பேடி வீடரை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 52cc 2 ஸ்ட்ரோக் என்ஜின் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 52cc கொடுத்துட்டு இருக்கனால உங்களுக்கு என்னன்னா அதிகமா வந்து சேத்துல ஈஸியா களை எடுக்க முடியும் உங்களால. நம்ம வந்து கர்டால் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து பேடி வீல் கொடுக்குறோம். இந்த வீல்னால உங்களோட களைகள் எதுவுமே இல்லாம நீட்டா எடுத்துக்க முடியும். இது வந்து 2 ரூபா இருக்கிற நிலம் பாத்தியில இது வந்து களை எடுத்துக்க முடியும். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இதோட கியர் பாக்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போற வீடு வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து SG100P. இதுக்கு முன்னால வந்து GH100Pன்ற ஒரு மாடல் பார்த்திருப்போம். பட் இது வந்து SG100P. இந்த வீடல் வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா GH100ன்ற மாடல். இது வந்து 6HP என்ஜின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ்ல உங்களுக்கு இயங்கக்கூடியது. இது வந்து உங்களோட தோட்டத்தில் எந்த தோட்டத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 2 அடி கேப் 3 அடி கேப்ல இருக்கிறதுல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வீடரை. GH100Pன்ற மாடல். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா என்ஜின் வந்து 6HP என்ஜின் கொடுத்துருக்கோம். இது வந்து பெல்ட் டிரைவ் கிடையாது, நம்ம டைரக்டா கிளட்ச் மூலமா இயங்கக்கூடிய டிரைவ் கொடுத்துருக்கோம். இது வந்து டைரக்டா கியர்ல வந்து உங்களுக்கு அட்டாச் ஆயிடும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா 3 அடிக்குள்ள இருக்கிற எல்லா இதுலயும் களை எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஷார்ப் கார்டோட மினி வீடரை பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வெர்ஷன், அதாவது பெட்ரோல் டீசல் ரெண்டிலுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பேக் ரோட்டரி வீடர்ஸ். இதுக்கு முன்னால நம்ம பார்த்தது எல்லாமே சென்ட்ரல் ரோட்டரி வீடர்ஸ். இது வந்து பேக் ரோட்டரி வீடர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட்டுக்குள்ள களை எடுத்துக்க முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் தான். எப்படி நம்ம SG100P நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றோமோ அதே மாதிரி இது வந்து ஓன் மேனுஃபேக்சரிங். இது வந்து நம்ம வந்து மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் நம்ம வந்து இந்த வீடர்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா SGPCன்ற ஒரு மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பிரீமியமான மாடல். உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சப்சிடியும் இருக்கு. நீங்க சப்சிடி அப்ளை பண்ணி கூட வாங்கிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பம்ப்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 2 3க்கு 3 அந்த மாதிரி 2 மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே சேம் 6HP என்ஜின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட மொத்தம் வந்து 8 வகையான வீடர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட வந்து பிரஷ் கட்டர்ஸ், பேட்டரி ஸ்ப்ரேயர்ஸ், போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் மற்றும் சீடர்ஸ், வாட்டர் பம்பு, எல்லா வகையான அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா வகையான கருவிகளும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க கண்டிப்பா நம்ம ஸ்டாலை வந்து விசிட் பண்ணி பாருங்க. மேலும் இதை பத்தி முழுவதும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு. வணக்கம். நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஷார்ப் கார்ட் ஆஃப் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்டாலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டால் எங்க இருக்குன்னா ஹால் Hல ஸ்டால் நம்பர் 6ல நம்ம போட்டிருக்கோம். நம்மகிட்ட வந்து எல்லா டைப்பான வீடர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா GH100ன்ற மாடல். இதுல வந்து 6HP என்ஜின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ்ல உங்களுக்கு இயங்கக்கூடியது. இது வந்து உங்களோட தோட்டத்தில் எந்த தோட்டத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 அடி கேப் 3 அடி கேப்ல இருக்கிறதுல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வீடரை. இந்த வீடு வந்து ரொம்ப லோ வெயிட்டா இருக்கும். ஈஸியா வந்து உங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடர் வந்து பாத்தீங்கன்னா GH100Pன்ற மாடல். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா என்ஜின் வந்து 6HP என்ஜின் கொடுத்துருக்கோம். இது வந்து பெல்ட் டிரைவ் கிடையாது, நம்ம டைரக்டா கிளட்ச் மூலமா இயங்கக்கூடிய டிரைவ் கொடுத்துருக்கோம். இது வந்து டைரக்டா கியர்ல வந்து உங்களுக்கு அட்டாச் ஆயிடும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா 3 அடிக்குள்ள இருக்கிற எல்லா இதுலயும் களை எடுத்துக்க முடியும். இதுல வந்து நீங்க மத்த வீடர்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கையெதிர்வு அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராது. ரொம்ப பிரீமியமான மாடல் இது. இதுல வந்து 24 பிளேட் கொடுத்துருக்கோம். ரிஜர் வேணாலும் ரிஜர் அட்டாச்மெண்ட்ஸ் இதில் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காடு, வாழைமரம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் 3 அடி கேப்ல எது போட்டிருந்தாலும் நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்க வந்து பாக்குறது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஷார்ப் கார்டோட பேடி வீடரை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 52cc 2 ஸ்ட்ரோக் என்ஜின் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 52cc கொடுத்துட்டு இருக்கனால உங்களுக்கு என்னன்னா அதிகமா வந்து சேத்துல ஈஸியா களை எடுக்க முடியும் உங்களால. நம்ம வந்து கர்டால் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து பேடி வீல் கொடுக்குறோம். இந்த வீல்னால உங்களோட களைகள் எதுவுமே இல்லாம நீட்டா எடுத்துக்க முடியும். இது வந்து 2 ரூபா இருக்கிற நிலம் பாத்தியில இது வந்து களை எடுத்துக்க முடியும். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இதோட கியர் பாக்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் ஃபில்லிங் டைப் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டைப்ஸ் வேற யாருமே கொடுத்துட்டு இருக்கல, நம்ம ஷார்ப் கார்டா மட்டும் தான் இந்த மாதிரி டைப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகும்னா உங்களோட கியர் பாக்ஸோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற வீடு வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து SG100P. இதுக்கு முன்னால வந்து GH100Pன்ற ஒரு மாடல் பார்த்திருப்போம். பட் இது வந்து SG100P. இந்த வீடல் வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து சைனாஸ் வீடர் வேணாம், நம்ம வந்து மேட் இன் இந்தியா இந்த மாதிரி வீடர்ஸ் நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கண்டிப்பா நீங்க வந்து வாங்கிக்க முடியும். இதோட பம்பர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நம்மளுடைய ஓன் டிசைன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட டிசைன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட ஓன் டிசைன். அதனால உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து இதோட லைஃப் ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு. இதுவும் வந்து 3 ஃபீட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இதுலயே வந்து ரிஜர் அட்டாச்மெண்ட் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது வந்து கியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ், ரெண்டு ஃபார்வர்டு கியர்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஷார்ப் கார்டோட மினி வீடர் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வெர்ஷன்.
அதாவது பெட்ரோல் டீசல் ரெண்டிலுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் வந்து பேக் ரோட்டரி வீடர்ஸ். இதுக்கு முன்னால நம்ம பார்த்தது எல்லாமே சென்ட்ரல் ரோட்டரி வீடர்ஸ். இது வந்து பேக் ரோட்டரி வீடர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட்டுக்குள்ள களை எடுத்துக்க முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் தான். எப்படி நம்ம SG100P நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றோமோ அதே மாதிரி இது வந்து ஓன் மேனுஃபேக்சரிங். இது வந்து நம்ம வந்து மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் நம்ம வந்து இந்த வீடர்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் இதை வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த தோட்டத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 ஃபீட் கேப் இருக்கு. எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். தென்னை மரம், வாழை மரமா இருக்கட்டும், அல்லது கருவேப்பிலை செடி, மல்பெரி, அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வீடர்ஸ்ல பார்த்தோம். இப்போ வந்து டீசல் வீடர்ஸ்ல பாக்குறோம். இது வந்து 6 HP டீசல் என்ஜின் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 2.5 ஃபீட், அதோட ஒரு 1/2 ஃபீட் அதிகமாகவும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து கியர்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொட்டாவேட்டருக்கு தனியா கியர்ஸ் கொடுத்துருக்கோம், வீலுக்கு தனியா கியர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க ரொட்டாவேட்டர் கியர்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு வீல் கியர்ஸ் மட்டும் போட்டு மூவ் பண்ணிக்க முடியும். இதோட பிளேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்க எந்த மாதிரி ஃபீல்டில் வேணா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ற போதும் இதோட பிளேட் வந்து சீக்கிரமா உங்களுக்கு தேஞ்சு போகாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பேக் ரோட்டரி வீடர்ஸ் மத்த யாருமே பண்றது இல்ல, நாம மட்டும் தான் இந்த மாதிரி பேக் ரோட்டரி வீடர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட வந்து கிளட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுத்துருக்கோம். கிளட்ச் இது வந்து ரொம்ப ஈஸியா ஆப்ரேட் பண்ற மாதிரி கையில கொடுத்துருக்கோம். ஆக்சிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கையில பக்கத்துலயே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஈஸியா ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வந்து மாஸ்டர் வீடர். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 186 என்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து 10 HP என்ஜின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து கியர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 6 கியர் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஃபார்வர்டு கியர் 3 கியர், ரிவர்ஸ் கியர் 1 கியர். அதே மாதிரி ஹைலோன்றதும் தனியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுலயே வந்து ஹைல 3 கியர், லோல 3 கியர் வரும். ரிவர்ஸ்ல அதே மாதிரி ஹைலோ கியர்ஸ் வரும். இதனால என்னங்கன்னா உங்களுடைய நீங்க ஸ்பீடா ஓட்டணுமா மெதுவா ஓட்டணுமா எல்லாத்தையும் நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு லோடு கொடுத்து ஓட்டணும் அந்த அளவுக்கு நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது வந்து வீல் ஸ்பீடும் ஹை லோ கொடுத்துருக்கோம். அதனால எவ்வளவு ஸ்பீடா வேணாலும் நீங்க வந்து வண்டியை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய்க்க முடியும். கிளச்சும் வந்து ஹேண்ட்ல கொடுத்துருக்கோம். செல்ஃப் ஸ்டார்ட் அவைலபிளா இருக்கு. நீங்க செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஃபீட் வரைக்கும் களை எடுத்துக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்க எவ்வளவு டெப்த்ல நீங்க களை எடுக்கணும் அப்படின்றதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மேலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தென்னை மரத்துக்கு பார் அணைக்கிறது, தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுறது, அடுத்து வந்து மண் அணைக்கிறது, அந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸும் இதுல வந்து பயன்படுத்திக்க முடியும். உங்க தோட்டத்துக்கு மண் அணைக்கிறது வந்து பாட் போடுறது வந்து எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா ஷார்போர்டோட பிரஷ் கட்டர்ஸ் நம்ம வந்து 3-4 மாடல்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா SGPCன்ற ஒரு மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பிரீமியமான மாடல். உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சப்சிடியும் இருக்கு. நீங்க சப்சிடி அப்ளை பண்ணி கூட வாங்கிக்க முடியும். அடுத்து வந்து பேக் பிரஷ் கட்டர்ஸும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து சைட் பேக் பிரஷ் கட்டர்ஸ் வந்து முதுகுல தோல்ல மாட்டிட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து எலக்ட்ரிக் பிரஷ் கட்டர்ஸும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். கடல் வந்து இவ்வளவு நேரம் நம்ம இங்க வீடர்ஸ் பத்தி பாத்தீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பம்ப்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 2, 3க்கு 3 அந்த மாதிரி 2 மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே சேம் 6 HP என்ஜின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஏதாச்சும் வயலுக்கு தண்ணி பாய்க்கணும் அந்த மாதிரி இடங்களுக்கு வேணும்னா அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஷார்போர்டோட பேட்டரி ஸ்பிளேஸ் இருக்கு. நம்ம பேட்டரி ஸ்பிளேஸ் வந்து சிங்கிள் பம்ப், டபுள் பம்ப் 2 இதுல பண்ணிட்டு இருக்கோம். சிங்கிள் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டியோட 16 லிட்டர் கெப்பாசிட்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 லிட்டர் கெப்பாசிட்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பம்ப்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் ஒரு கன்னு நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஷார்போர்டோட சீடர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ட்ரம் சீடர்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து மக்காசோளம், நிலக்கடலை அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து பயிர் பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்போர்டோட நீங்க வந்து ஆஃப் ஃபீட்ல வந்து பயிர்களை களை எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேபி வீடர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பேபி வீடர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 1/2 அடி கேப்ல இருக்கு. நீங்க வந்து கீரை பயிர் பண்ணியிருக்கீங்க அல்லது தக்காளி, கத்திரி அந்த மாதிரி ஃபீல்டுல ஓட்டணும் அப்படின்னா வந்து இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட பிளேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பிளேடு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்க பிளேடு. அதனால உங்களுக்கு வந்து சீக்கிரமா தேஞ்சு போகுது. உங்களுக்கு வந்து உழவும் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 43 cc என்ஜின்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதோட கியர் பாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபில்லிங் கியர் பாக்ஸ். அதனால வந்து உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸோட லைஃப்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கும்.